அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12ஆம் வகுப்பு மேக்ஸுக்கான குவார்ட்டர்லி கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒன் வேர்ட்ஸு. இது வந்து புக் பேக்லேருந்து நம்ம கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஒன் வேர்ட்ஸு. அதுலேருந்து கேட்பாங்க. சில ரெண்டு கொஸ்டின்ஸ் வேணால் நமக்கு வந்து உள்ளேருந்து கேட்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து புக் பேக் பின்னாடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஒன் வேர்ட்ஸ். அதுலேருந்து மட்டும் தான் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷனை படிக்காதீங்க, ஆன்சரை படிங்க. எப்படி வரும்னு இந்த ஆன்சர் வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு வந்து எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிடும். ஸோ வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் அந்த ஆன்சர் வந்து எப்படி வரும்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின் எவையேனும் 7க்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதில் 30வது கொஸ்டின் வந்து கட்டாய வினா. நீங்கள் வந்து இதில் இருக்க எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. இல்லாட்டி இதே மாடல்லே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்பர் மட்டும் மாற்றி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின், அதுவும் 7க்கு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் விடாமல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. இது ரிலேட்டட் சில மாடல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பார்த்துட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக இதுலேருந்தே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஏ வெக்டார் பி வெக்டாருக்குலாம் ஃபார்முலா இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் யூஹெச்எஸ் இது பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த சவுண்ட்பாடு வச்சு வரும் பார்த்தீங்களா, சவுண்ட்பாட்டோட ஒரு தீர்வு 1/3னா அடுத்து வந்து சவுண்ட்பாட்டோட தீர்வு காண்கன்றுக்கலாம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அடுத்து வந்து வெக்டரில் வந்து சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா நம்ம இது பண்ணுறது. அடுத்து வந்து நமக்கு ஒரு தளத்தின் வழியாக புள்ளிகள் கொடுத்துட்டு அந்த கோட்டின் வழியாக செல்கிற சவுண்ட்பாடு கேட்பாங்க அது. அடுத்து வந்து அந்த நமக்கு ஏ கணம் கொடுத்து அடுத்து பி ஏபி கேட்டுட்டு அடுத்து பிஏ கேட்டுட்டு அதன் மூலமாக ஏரிய சமன்பாடு தொகுப்பை தீர்க்க கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அடுத்து வந்து கூட்டுத்தொடர் பெருக்கத்தொடர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் எல்லாமே கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் நல்லா பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ண பழகிக்கோங்க.